अस्य सौम्य महतः महतः वृक्षस्य यो मूलेभ्याहन्या जीवन् स्रवेद् यः मध्येभ्यो हन्यात् जीवन् स्रवेद् यः अग्रेभ्यः जीवन् स्रवेत् स एष जीवेनात्मनानुप्रभूत पेपीयमानो मोदमानस्तिष्ठति. ஸோ இங்கே வேறு ஒரு பாசிபிள் டவுட் கிளாரிஃபை பண்ணுறார். இப்போ டீச்சர் என்ன சொல்கிறார், ஏக பிரம்மன் தான் இந்த ஜகத் காரணம். அந்த காரணம் எல்லா காரியத்திலையும் இப்போ இருந்தாகணும். எல்லா காரியத்தோடைய எசன்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துட்டா கோல்டு நல்ல ஆர்னமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்னமெண்ட்ஸோடைய எசன்ஸ் ஆகவும் அந்த ஏக கோல்டு தான் இருக்கணும். அது மாதிரி அழியாத அந்த பிரம்மன் தான் இந்த என்டையர் கிரியேஷனுடைய எசன்ஸாக இருக்கணும். இப்போது அழியாத பிரம்மன் தான் என்டையர் கிரியேஷனுடைய எசன்ஸ் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் கூட அழியாமல் தானே இருக்கணும். ஏன் ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அழிந்து போகிறவனாக இருக்கிறான். ஏன் மார்டலாக இருக்கான். இப்போ இண்டிவிஜுவல் சாகும் பொழுது நாம் எதுவுமே சர்வைவ் ஆகிறத பார்க்கறது இல்லையே. இப்போ எல்லா ஜீவாவுடைய எசன்ஸும் பரமாத்மா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எப்படி இருக்கணும், இம்மார்டலாக தான் எல்லாரும் இருக்கணும். அதனால தானே டீச்சரும் தது துவமசி தது துவமசி அப்படின்னு இவ்வளோ வாட்டி சொல்லிகிட்டே இருக்கார்ல. நான் நித்திய பிரம்மன் அப்படின்னா எப்பவும் நான் அப்படி தானே இருக்கணும். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ எப்படி நீங்கள் இந்த ஜீவாவுடைய இம்மார்டாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேள், இதுதான் கொஸ்டின். ஸோ அதுக்கு டீச்சர் ஆன்சர் பண்ணுறார். என்ன ஆன்சர் நமக்கே தெரியும். இதெல்லாம் இந்த அனித்திய தன்மை ஆர் மார்டாலிட்டி டசன்ட் பிலாங் டு தி ஜீவா. அப்போ அது என்னது? அந்த அழியக்கூடிய தன்மை எதை சேர்ந்தது? உபாதியை சேர்ந்தது, சரீரத்தை சேர்ந்தது. இப்போது அலையோடைய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஜலத்துடைய எண்டா அலையுடைய எண்டா? அலையுடைய எண்டு. அப்போ டெத் பிலாங்ஸ் டு தி நாமரூபா, சூப்பர்ஃபிஷியல் நாமரூபா. இப்போது அலை செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம்? நாம் இன்னும் பண்ண மாட்டோமா? அலைன்னு இனிமேல் கூப்பிட மாட்டோம், அவ்வளோதான் இல்லையா? அந்த நாமரூபத்தை நாம் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் வாட்டர் கண்டினியூ ஆகுமா ஆகாதா? அது மாதிரி அந்த ஜீவா கண்டினியூ ஆகிறான். சரீரம் போனாலும் ஜீவா கண்டினியூ ஆகிறான். இப்போ இந்த லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஆல் த டைம் இருந்துட்டே தான் இருக்குது. லைஃப் வந்து போகிறது இல்லை. பாடி வரும் பொழுது லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகிறது, பாடி போகும் பொழுது லைஃப் இஸ் இன்ஆக்சசபிள். இருக்குன்னு எனக்கு தெரியலை, அவ்வளோதான். அப்போ லைஃப் அப்படிங்கிறது வந்து போகிற விஷயம் இல்லை. இப்போ விசிபிள் மேட்டரே டிஸ்ட்ராய் ஆகிறது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அது போகிறதா? கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுமானா ஆகிறது இல்லை. விசிபிள் மேட்டர் இன்விசிபிள் எனர்ஜியாக வேறு ஒரு ஃபார்முக்கு தான் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. அது மாதிரி ஜீவா
எப்பவும் இருந்துட்டே தான் இருப்பான், அழியறது இல்லை. இப்போ பாடி சாகும் பொழுது ஜீவா சாகிறது இல்லை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உபனிஷத் ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கறது. என்ன எக்ஸாம்பிள்? அகெயின் விருக்ஷ திருஷ்டாந்தகா தான் கொடுக்கறது, மரம் எக்ஸாம்பிள். இது எத்தனாவது எக்ஸாம்பிள்? மூணாவது எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மது எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரெண்டாவது நதி எக்ஸாம்பிள் பார்த்தோம். மூணாவது விருக்ஷ. எல்லாமே பார்த்தோம்னா நேச்சரில் அவைலபிளாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், சிம்பிள் எக்ஸாம்பிள். எல்லாமே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ விருக்ஷா இருக்கே, இது ஒரு லிவிங் பீயிங்காக இல்லையா? மரம் அப்படின்னா அது வந்து ஒரு லிவிங் பீயிங். அப்போனா அது ஜீவா கேட்டகரியில் தான் வரும், கரெக்டாக? தாவரம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்தாவரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மூவ் ஆகாதன்னு அர்த்தம். கரெக்ட். மூவ் ஆகலை அப்படின்னாலும் அது ஜடம் கிடையாது. இட் இஸ் நாட் இனர்ட். அது புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கல் இருக்குது, டெஸ்க் இருக்குது, அதெல்லாம் கூட தான் மூவ் ஆகாது. ஆனால் அதை வந்து ஜீவான்னு சொல்ல முடியுமா நம்ம? அது ஜடம். ஆனால் மரம் இருக்குது, அதுவும் மூவ் ஆகிறது இல்லை, ஆனால் அது சென்ஷியன்ட் பீயிங். இப்போ நமக்கு வந்து இந்த சரீரம்தான் காஸ்டியூம் அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கிற ஜீவாவுக்கு அந்த மரம்ங்கிறது காஸ்டியூம். அது ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த ஜீவாவுக்கு காஸ்டியூம். ஸோ அந்த மரம்ங்கிற ஃபிசிக்கல் பாடி மூலமாக அந்த ஜீவா வந்து ப்ளெஷர் அண்ட் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். அப்போ ட்ரீங்கிற ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவா இருக்குது. அதனால உபனிஷத் சொல்கிறது ஜீவா அப்படிங்கிறது இந்த இன்விசிபிள் பிரின்சிபிள், அது ட்ரீயுடைய ஃபிசிக்கல் பாடி முழுக்க பருவேடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. அஸ்ய மகதா விருக்ஷஸ்ய யஹ மூலே அப்யாஹன்யா. மகதா விருக்ஷஸ்ய, மகதானா பெருசு, ரொம்ப பெரிய மரம். அந்த மரத்தோட அஸ்ய மூலே அப்யாஹன்யா, மூலம்னா ரூட்டு, அந்த மரத்தோடைய ரூட்டு, ஒரு மரத்தோட அடிபாகம்னு எடுத்துக்கலாம். அதை வந்து நீ சப்போஸ் கட்டு பண்ணினேன்னா, வெட்டின அப்படின்னு சொன்னால், அப்யாஹன்யானா காயப்படுத்துதல்னு அர்த்தம். டு ஹிட், டு இன்ஜர். அப்போ நான் என்ன பண்ணுறது? மரத்தை வந்து இன்ஜர் பண்ணணுன்னா எதர் கல்லால் அடிப்போம், இல்லைன்னா ஏதாவது கத்தியை வச்சு கட் பண்ணுறது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஜீவன் ஸ்ரவேத், என்ன வருமா? அதுலேருந்து ஜலம் வரும். கரெக்டாக? மரத்தை கட் பண்ணினா அந்த சாப் லிக்விட் அப்படின்னு சொல்லுவா, அது மரத்துலேருந்து வர சாறு. நீ அதை கட் பண்ணினேன்னா அந்த மரத்துலேருந்து அந்த சாறு வரும். அப்படின்னா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஜீவா ரூட்டில் பருவேடு பண்ணுறது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். யஹ மத்தியே அப்யாஹன்யா, என்னாகும்? மரத்தோடைய நடுவில் இப்போ நீ வந்து அதை கீறி காயப்படுத்தின அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குமா? ஜீவன் ஸ்ரவேத். அகெயின் அந்த சாப் லிக்விட் வந்து வெளியில் வரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஜீவாத்மா மிடில் போர்ஷன்லையும் இன்ஹெரண்ட்டாக இருக்குது. இன்ஹெரண்ட்டாக இருக்குன்னா ஊடுருவி ஃபுல்லாக பருவேடாகி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன? யஹ அக்ரே அப்யாஹன்யா ஜீவன் ஸ்ரவேத். அக்ரேனா டாப் போர்ஷன் அர்த்தம். அப்படி பண்ணால் டாப் போர்ஷனை கட் பண்ணாலும் அங்கே என்ன இருக்க போகிறது? அதே லிக்விட் வெளியில் வரப்போகிறது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் நம்ம? ஜீவாத்மா ட்ரீ முழுக்க இன்ஹெரண்ட்டாக இருக்குது. சக ஏஷா ஜீவேன ஆத்மனா, அதுதான் இந்த ட்ரீக்கு லைஃப்பை கொடுக்கறது. அப்போ லைஃப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த ட்ரீ முழுக்க பருவேடாகி இருக்கு. அனுப்பிரபூத அப்படின்னு சொன்னால் ட்ரீ முழுக்க, அணுனா அந்த எல்லா இடத்துலையும் அது வந்து இப்போது வியாபித்து
இருக்குது, இன்ஹெரண்ட்டாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்விசிபிள் லைஃப் பிரின்சிபல் விசிபிள் ட்ரீ முழுக்க பெர்வேட் ஆகி இருக்குது. பேபியமானஹா, பேபியமானஹானா ட்ரிங்கிங்னு அர்த்தம். தண்ணி குடிக்கிறோம்ல, ஆனால் என்னது இது, திரும்பி திரும்பி அந்த தண்ணியை ஜலத்தை நாம் மரத்துக்கு கொடுக்கும் பொழுது மரம் என்ன ஆகிறதான், ஹாப்பியாக ஆகிறதான். கிரவுண்டிலேருந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு மோதமானஹா திஷ்டதி, மோதம்னா ஹாப்பினஸ் இல்லையா, அப்போது அந்த ஜலம் அதுக்கு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு நின்றுருக்கு. அப்போ நம்ம இந்த மரத்துக்கு தண்ணி விடும் பொழுது இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம காயெல்லாம் படுத்த வேண்டாம், படுத்தினா அங்கேயும் அந்த ஜீவா இருக்கும் அப்படிங்கிற அறிவோடு நாம் வந்து, அப்போ அதுவும் ஒரு ஜீவராசி தானே. ஒரு நாள் தண்ணியோட மறந்து போயிட்டோம்னா என்ன அர்த்தம், அதுக்கு பசிக்கும்ல, அதுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும்ல. ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்கு அதையும் வந்து நாம் அப்படி யோசித்து பாருது. அதனால தான் எவ்ரிதிங் இஸ் டிவைன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ ஜீவா ட்ரீ முழுக்க பரிவேடாகி இருக்குது. ஸோ இந்த கதையை இப்போ எதுக்கு சொல்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ராவை படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 6.11.2. அஸ்ய யதேகாம் ஷாகாம் ஜீவோ ஜஹாத்யத சா சுஷ்யதி த்விதீயாம் ஜஹாத்யத சா சுஷ்யதி திருத்தீயாம் ஜஹாத்யத சா சுஷ்யதி சர்வம் ஜஹாதி சர்வஹ சுஷ்யதி. இப்போ இது ஒரு பெரிய ட்ரீன்னு பார்த்தோம்ல, மகதஹா விருக்ஷஸ்ய அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பெரிய ட்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீயில் ஆப்வியஸாக நிறையா பிரான்ச்சஸும் இருக்கும், ஷாக்கா இருக்கும். இப்போ அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பிரான்ச் காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த பிரான்ச் இப்போது காஞ்சி போய் கீழே விழுந்துடுது அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் ஜீவா டெட்டுன்னு சொல்லுவோமா, பிரான்ச் டெட்டுன்னு சொல்லுவோமா? பிரான்ச் தான் போச்சு, ஜீவா கண்டினியூ ஆகிறது. ஏன்னா பாக்கி பார்ட்ஸ்லாம் இப்போது ஜீவா பர்வேட் பண்ணுறது. அப்போ இந்த ஜீவத்துவம் அண்ட் கிளை ஐடென்டிக்கல் இல்லை, அதை வந்து புரிய வைக்கிறது. ஜீவா வேற, கிளை வேற. ஏன்னா பிரான்ச் அப்படிங்கிறது கீழே விழுந்துடுது அப்படின்னாலும் ஜீவா வந்து கண்டினியூ ஆகிறது. அப்போ அந்த பிரான்ச் கீழே விழுற வரைக்கும் அந்த பிரான்ச்சை இந்த ஜீவா வந்து பிளஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஏதோ கர்மா, ஏதோ பிராரப்த கர்மா, அதனால இப்போ அந்த பிரான்ச் வந்து கீழே விழுந்துடுறது. இப்போது நமக்கு வந்து இந்த உடம்புக்கெலாம் ஏதோ வருது, டிசீஸ்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ பிராரப்த கர்மானால நமக்கு உடம்புக்கு வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தானே மரமும். இப்போ மரத்துக்கெலாம் வந்து இப்போது வயநாடுலலாம் ஃப்ளட்டுலாம் வந்ததே, இப்போ என்ன ஆகும், எத்தனையோ மரங்கள் அப்படியே வேரோடு அடிச்சுட்டு போச்சுல்ல. அப்போ என்ன அர்த்தம், அந்த மரங்கிற அந்த ஜீவாவுடைய பிராரப்த கர்மா ஓவர், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஃபிசிக்கல் சரீரம் வந்து போயிடுது. இப்போ அந்த ஜீவாவுக்கு அகெயின் வேறு ஏதாவது ஒரு சரீரம் வந்து கிடைக்க போகிறது. இப்போ ஏதோ கர்மா தானே, எல்லா ஜீவாவும் வந்து லா ஆஃப் கர்மா படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நாம் வந்து ஜீவான்னு சொல்கிறோமே, எதை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், கான்ஷியஸ்னஸை நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜீவா வேற, பிரான்ச் வேற. இப்போ அந்த ஜீவா தான் மரத்துக்கு சப்போர்ட்டை கொடுக்கறது. பிரான்ச் வரும் போகும், ஜீவா கண்டினியூஸ், ஜீவா சாகிறது இல்லை. இப்போது நம்மளோட உடம்பே எடுத்துட்டோன்னா தலைமுடியெல்லாம் கொட்டுறதில்ல,
தலைமுடி இஸ் டெட் அப்படின்னா நான் டெட்டுன்னு சொல்லுவேனா, தலைமுடி டெட்டுன்னு சொல்லுவேனா? அதே மாதிரி கதை தான். ஸோ ஜீவாவாகிய நான் அப்படியே தான் இருக்கேன். இப்போ இதை மரத்தோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எந்த பார்ட் போனாலும் ஜீவா கண்டினியூ ஆகிறது. இப்போ மொத்த மரமும் சாஞ்சு போச்சு அப்படின்னா கூட என்ன, ஜீவா கண்டினியூ ஆகும். ஆனால் என்ன, அந்த இடத்துல ஜீவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த கரண்ட் பாடியிலேருந்து அது வித்ரா ஆகிறது. இப்போது டெத்தும் போது என்ன நடக்கிறது, ஸ்தூல சரீரம்லேருந்து அந்த சேத்தனம் வித்ரா பண்ணப்படுறது. எது மூலமாக? சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால தானே, அதனால தானே லைஃப் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் ஆல் த டைம் அவைலபிளாக இருந்தாலும் எப்படி அந்த சென்ஷியன்சி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது, சூக்ஷ்ம சரீரம் மூலமாக தான் அந்த சென்ஷியன்சியை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. இப்போ டெத்தும் போது இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து அது வித்ரா பண்ணப்படுறது. பிரளயம் பொழுது சூக்ஷ்ம சரீரத்திலேருந்தே அது வித்ரா பண்ணப்படுறது. ஏன்னா சூக்ஷ்ம சரீரமும் என்ன ஆகிடுறது, பிரளயம் போது நெக்ஸ்ட் சிருஷ்டியில் தான் திருப்பியும் அந்த சூக்ஷ்ம சரீரம் அகெயின் அந்த கர்மா பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அஸ்ய யத் ஏகாஷாக்காம் ஜீவக ஜஹாதி, ஒரு பிரான்ச்லேருந்து ஜீவா இப்போது வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொன்னால், பட் ஜீவா கண்டினியூஸ், தட் பிரான்ச் டைஸ். இப்போ ஜீவா கண்டினியூஸ் அப்படின்னா வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை? ஜீவா அந்த பிரான்ச்சிலேருந்து வித்ரா பண்ணுறது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரம் வித்ரா பண்ணுறதுனால கான்ஷியஸ்னஸ்னால் இப்போ அங்கே சென்ஷியன்சியாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கான்ஷியஸ்னஸ் உடைய சென்ஷியன்சியை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அப்ராப்ரியேட் மீடியம் நமக்கு தேவைப்படுறது. அப்போ பிரான்ச்சு உடஞ்சி கீழே விழுந்துடுறது, காஞ்சி போய் கீழே விழுந்துடுறது என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரம் அந்த இடத்துலேருந்து வித்ரா ஆகிடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளோட உடம்பே எடுத்துட்டா, இப்போ நிறைய பேருக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட், ஒரு விரலை எடுக்கணும். இப்போது அந்த விரல் ரிமூவ் ஆகிடுறது, அதுக்காக சூக்ஷ்ம சரீரமே மொத்தமாக போச்சா? சூக்ஷ்ம சரீரம் பாக்கி பார்ட்ஸில் எல்லாம் இப்போது பர்வேட் பண்ணுறது. அது மூலமாக நாம் சென்ஷியன்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. ஸோ ஜீவா கண்டினியூ ஆகிறது. அத சா சுஷ்யதி, அந்த பார்ட் மட்டும் காஞ்சி போய்டுறது, ஸோ செத்து போய்டுறது அப்படின்னு எடுத்துக்கலாம், சாகிறது. த்விதீயாம் ஜஹாதி யதசா சுஷ்யதி, ரெண்டாவது பிரான்ச் இப்போது ஜஹாதி கீழே விழுந்துடுறது, காஞ்சி போய் அது கீழே விழுந்துடுறது. அப்படின்னா ரெண்டாவது பிரான்ச்லேருந்து இப்போது ஜீவா தன்னை வித்ரா பண்ணிக்கிறது. அஃப்கோர்ஸ் த்ரூ சூக்ஷ்ம சரீரம். இந்த ஃபிசிக்கல் பார்ட்டை பர்வேட் பண்ணுற சூக்ஷ்ம சரீரம் வித்ரா பண்ணிடுறது. தேர்ஃபோர் அந்த இடத்துல நம்மளால் சென்ஷியன்சியை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் இந்த வித்ராவல்லாம் ஏன் நடக்கிறது? சூக்ஷ்ம சரீரம் வித்ரா பண்ணுறதெல்லாம் எது பேஸ் பண்ணி நடக்கிறது? கர்மாவை பேஸ் பண்ணி நடக்கிறது. ஸோ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எதுக்கு வேணும்னாலும் பிரச்சனை வரலாம். கை தூக்க முடியாமல் தூக்கிற சக்தியை கை இழக்கலாம், கர்மேந்திரியத்தில் ப்ராப்ளம். காது கேட்காம போகலாம், கண்ணு தெரியாமல் போகலாம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தி கம்மியாகிட்டே போகிறதுல 40 இயர்ஸ் ஆச்சுன்னா கண்ணெல்லாம் இப்போது சரியாக தெரியலை. ஸோ இதெல்லாம் என்ன, சில பேருக்கு நன்னா தெரியும், அவளுடைய பிராரப்தம் நன்னா இருக்கலாம், சில பேருக்கு தெரியலை. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் பிராரப்தம். ஸோ திருத்தீயாம் ஜஹாதி சா சுஷ்யதி, சர்வம் ஜஹாதி சர்வஹா சுஷ்யதி. இப்போ சர்வஹா சுஷ்யத்தின்னா டோட்டலாக சூக்ஷ்ம சரீரம் இப்போது அந்த ஃபிசிக்கல் பாடி
ஃபிசிக்கல் மரத்திலேருந்து வித்ரா பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் சர்வம் ஜஹாதி, என்டையர் மரம் இப்போது செத்து போய்டுறது. அப்போ அந்த ஃப்ளட்டுலலாம் என்ன ஆகியிருக்கும்? அதே தான் அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குல்ல, அதே உதானாதான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபிசிக்கல் மரத்துடைய ஸ்தூல சரீரத்திலேருந்து வெளியில் போயிருக்கோம். அதனால அந்த மரம் வந்து ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போயிருக்கும். இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணி வேறு ஏதோ இன்னொரு காஸ்டியூமே அது எடுத்துக்க போகிறது. ஜீவா போகிறது இல்லை. ஜீவா அப்படிங்கிறது என்னது? எசென்ஷியல் நேச்சர், எசென்ஷியல் லைஃப் பிரின்சிபிள்.